டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ போன வீடியோவில் பார்த்ததுக்கு கண்டினியூவேஷன் லாஸ் ஆஃப் மோஷனில் அடுத்த பார்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனர்ஷியல் ஃப்ரேம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஓகே, பை வே ஆஃப் அன் எக்ஸாம்பிள் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி கிளியர்லி. ஓகே, லுக் அட் திஸ். இது வந்து ஒரு பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் இங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இங்கே உங்கள் மதர் உட்காந்துருக்காங்க. ஒரு பெட்டி, ஒரு சூட்கேஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ பஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து பஸ்ஸு ஸ்டேஷனரியாக இருக்குது. வெலாசிட்டி ஆஃப் த பஸ் 0. இப்போ வந்து உங்கள் மதர் வந்து பெட்டி எடுத்து என்கிட்ட கொடு அப்படின்றாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த பெட்டி அதுவாக போகாது, நீங்கள் தான் இதை நகர்த்தி அங்கே கொடுக்கணும். அப்போ இது வந்து ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம். ஏன் இது இனர்ஷியல் ஃப்ரேம்? பிகாஸ் இது நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணுது. நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு? ஒபேஸ் நியூட்டன்ஸ் லா. நியூட்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, an object cannot move on its own unless it is acted upon by an external force. இந்த பெட்டி அதுவாக போகாது, நீங்கள் நகர்த்தினால் அல்லது அவங்க இழுத்தால் அது போகும். அப்படிங்கிறதுனால இது இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகே, இப்போ கவனி. இப்போ பஸ்ஸில் நீங்கள் இருக்கீங்க, இந்த பெட்டி இங்கே இருக்குது, உங்கள் மதர் இங்கே இருக்காங்க. இப்போ டிரைவர் வந்துட்டார். டிரைவர் வந்துட்டு இப்போ பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு அக்சலரேட் பண்ணுறாரு. ஒரு ஜெர்க்கோட பஸ் வந்து புறப்படுது. பஸ் இஸ் அக்சலரேட்டட் லைக் திஸ். டக்குன்னு வண்டி எடுத்துட்டாரு. அப்போ இந்த பெட்டி அதுவாகவே பின்னாடி நகரும். இந்த வண்டியை ஃபாஸ்ட்டாக எடுத்ததுனால பின்னாடி நகரும். இந்த அக்சலரேஷன் தான் அதுக்கு காரணம். அப்போது இது டசன்ட் ஒபே த நியூட்டன்ஸ் லா. நியூட்டன் வந்து ஒரு பொருள் அதுவாகவே நகராதுன்னு சொல்லியிருக்காரு. இது நகருது இல்லையா? அதனால இது நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ அக்சலரேட்டட் ஃப்ரேம்ஸ் தான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். இப்போ வண்டி போயிட்டே இருக்கு. டக்குன்னு குறுக்க ஏதாவது ஒருத்தங்க வந்துட்டாரு. உடனே பிரேக் அடிக்கிறாங்க. அப்போ சடன் பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சடன் பிரேக் அப்படின்னு அடிக்கும்போது இந்த பெட்டி இங்கேருந்து இப்படி முன்னாடி அதுவாகவே ஓடியாரும். அதுதான் நான் அக்சலரேட்டட் ஃப்ரேம் அப்படிங்கிறதுக்கான உதாரணம். ஒருவேளை வண்டியை திருப்பினா கூட அந்த பெட்டி இங்கேருந்து அந்த பக்கம் சைடில் அந்த சீட்டில் போய் மோதும். அப்போது ஒன்லி வென் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் ஆர் வெலாசிட்டி டிக்ரீசஸ் ஆர் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி சேஞ்சஸ், அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த ஃப்ரேமுக்கு பேர் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு பேர். சப்போஸிங் இந்த பஸ் வந்து ஒரே ஸ்பீடில் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஸ்பீடு, வெலாசிட்டி இஸ் அ கான்ஸ்டன்ட், அக்சலரேஷன் 0. அப்போ இந்த பெட்டி நகராது, அது அங்கே தான் இருக்கும், அது நகராது. பிகாஸ் இட் இஸ் கோயிங் வித் சேம் ஸ்பீட், நோ அக்சலரேஷன், நோ ஃபோர்ஸ். அப்போ இது வந்து என்ன? இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகே, புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா வெலாசிட்டி 0வாக இருக்கணும் அல்லது வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருக்கணும், அக்சலரேஷன் இருக்கக்கூடாது, ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா ஃபோர்ஸ் இருக்கும் பொழுது அல்லது அக்சலரேஷன் இருக்கும்போது ஒரு பொருள் அதுவாகவே மூவ் ஆகுது இல்லையா, அந்த ஃப்ரேமை தான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இதில் சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள கனெக்ஷன் பற்றி சொல்ல போகிறேன். ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் பேரலாக தான் இருக்குமா, பர்பண்டிகுலராக இருக்க முடியுமா, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கவனி. ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் பேரலா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா? இது வந்து ஆப்பிள். ஆப்பிள் ஃபால்ஸ் ஃப்ரம் த ட்ரீ. ஏன் ஆப்பிள் கீழே விழுகுது? பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது கீழே விழும்போது அதோட வெலாசிட்டி மேலேருந்து கீழே. அப்போ வந்து ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி ஆர் பேரலல் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. அப்போ ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் எப்போதும் ஒரே திசையில் தான் இருக்குமா? அப்படி இல்லை. அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான் சுற்றுறதை பார்க்கலாம். இது நியூக்ளியஸ். எலக்ட்ரான் இஸ் கோயிங் இன் சர்க்குலர் ஆர்பிட். இப்போ எலக்ட்ரானுக்கு சர்க்குலர் பாத்தில் போகிறதுனால there will be centripetal force. இந்த ஃபோர்ஸ் வந்து the electrostatic force is the reason for the centripetal force. Okay, the force வந்து towards the center, velocity tangential. அப்போ வெலாசிட்டியும் ஃபோர்ஸும் எப்படி இருக்கு? ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கு. வெலாசிட்டி may be perpendicular to force also. ஓகே, another example பார்க்கலாம். வெலாசிட்டியும் ஃபோர்ஸும் ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். எப்படின்னா, ஒரு ஸ்டோன் இருக்கு, அதை தூக்கி மேலே வீசுறீங்க. A stone is thrown upwards.
அப்போ என்னாச்சு, நீங்கள் ஸ்டோனை மேலே தூக்கி வீசும்போது, ஒரு கல்லை மேலே தூக்கி வீசுறீங்க, அப்போ வெலாசிட்டி இஸ் இன் த அப்வர்ட் டைரக்ஷன். ஆனால் அந்த கல்லை வீசின பிறகு அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விச் இஸ் டவுன்வர்ட்ஸ். அதனால தான் அந்த கல் மேலே போகும்போது அதோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அப்புறம் கல் கீழே திரும்பி வரும். அப்போ இந்த உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், தே ஆர் ஆன்டி பேரலல். ஓகே, அடுத்த உதாரணம் நான் என்ன சொல்ல போறேன்னா, ஃபோர்ஸே இல்லாமல் வெலாசிட்டி. அது எப்படி ஃபோர்ஸே இல்லாமல் வெலாசிட்டி அப்படின்னா, மழை பெய்யறது எடுத்துக்கலாம். இது கிளவுட்ஸு, கிளவுட்லேருந்து ரெயின் வாட்டர் ஃபால்ஸ் டவுன். இப்போ மழை பெய்யும் போது மழை தண்ணியோட வெலாசிட்டி டைரக்ஷன் இது. இதில் என்ன ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, ஆக்சுவலாக எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணல, இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வரும். நீங்கள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு நினைப்பீங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக அப்வர்டு த்ரஸ்ட் ஆக்ட் பண்ணும். அப்போ இதில் நெட் ஃபோர்ஸ் எதுவும் இருக்காது, நெட் ஃபோர்ஸ் எதுவும் இருக்காது. நெட் ஃபோர்ஸ் இல்லாததுனால தான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அது வந்து விழுகும். அது ரொம்ப வர 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 வெலாசிட்டி அதிகமாகாது. ஒரு கல்லை மேலேருந்து கீழே போடும்போது கீழே வர வர v is equal to u plus at அப்படின்னு அதிகமாகிட்டே வரும். அது மாதிரி மழை தண்ணி அதிகமானால் நம்ம தலையில் வந்து டமால்னு வந்து விழுகும். அப்படி அதிகமாகாது, அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வரும். அதுக்கு பேர் டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு பேர். அப்போ நெட் ஃபோர்ஸ் இல்லாமலேயே வெலாசிட்டி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஓகே, இப்போ நம்ம அக்சலரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் வந்து பேரலாகவும் இருக்கலாம், பர்பண்டிகுலராகவும் இருக்கலாம், ஆப்போசிட் டைரக்ஷனும் இருக்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் அக்சலரேஷனும் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷனில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, now you look at this example. Acceleration and force always parallel. ஒரு வில்லு, அதுலேருந்து அம்பு நம்ம விடுறோம். அந்த அம்போட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸுக்கு பேரலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இது வந்து காமிக்குது. ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டுக்கும் சேர்த்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் லா இங்கே போட்டிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் லா பாருங்க, இதன்படி ரிசல்டன்ட் இருக்கும். அந்த டைரக்ஷனில் தான் அக்சலரேஷன் இருக்கும். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், லிசன். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் இங்கே கட்டியிருக்கு, இந்த ஸ்ட்ரிங் இங்கே கட்டியிருக்கு, அதை இழுக்கிறோம். ஓகே, இப்படி இழுக்கிறோம். இப்படி இழுத்து அதுக்கப்புறம் இந்த அம்பை விடுறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இது ஒரு டென்ஷன். ஓகே, ஃபோர்ஸ் 1, இது ஒரு ஃபோர்ஸ் 2. இது ரெண்டும் சேர்ந்து த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கு. ஆக்சலரேஷன் parallel டு தி ஃபோர்ஸ். ஓகே, ஒரு சின்ன உதாரணம் கூட கொடுக்குறேன். சப்போஸ் இந்த பாயிண்ட் 4, 3, 6. இந்த பாயிண்ட் வந்து 4, 3, -6 அப்படி எடுத்துங்க. இது வந்து z ஆக்சிஸ் எடுத்துங்க. இது இங்கேருந்து மேலே ஒரு r யூனிட், இங்கே கீழே ஒரு r யூனிட் வருது, இந்த மாதிரி இருக்குன்னு. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஆரிஜின் வச்சுக்கலாம். இப்போ அந்த அம்பை இழுத்து விடுறோம். அப்போ என்ன ஃபோர்ஸ் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இது வந்து F1 வெக்டர், இது F2 வெக்டர். அப்போ parallelogram law of vectors வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு you complete this parallelogram and join the diagonal, you get the resultant. இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும்? F1 வெக்டர் ப்ளஸ் F2. ஏன்னா இது F1னா இது F1, அதனால் இங்கே F2 வெக்டர் ப்ளஸ் F1 வெக்டர் தான் இது. அதனால் F வெக்டருங்கிறது என்ன? F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர். F1 வெக்டர்னா இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு ஆரிஜின்லேருந்து இதை ஜாயின் பண்ணக்கூடிய கோஆர்டினேட்ஸ் 4i ப்ளஸ் 3j ப்ளஸ் 6k அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. F2 வெக்டர்னா இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு எழுதிடலாம். 4i ப்ளஸ் 3j மைனஸ் 6k. ரெண்டையும் ஆட் பண்ணா 8i plus 6j. இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் which acts in this direction. ஸோ இதுக்கு மேக்னிடியூட் எவ்வளவு அப்படின்னா ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் 64, 6 ஸ்கொயர் 36, ரூட் 100 which is equal to 10 நியூட்டன். இந்த 10 நியூட்டன்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த ஆங்குலர் பைசெக்டர், இந்த டயகனல், இது ராம்பஸ், இது ரெண்டும் சேம் மேக்னிடியூட் இருக்கு. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் 4, 3 - 6, 4, 3 + 6 சேம் மேக்னிடியூட் இருக்கிறதுனால இது ஒரு ராம்பஸ். இந்த ராம்பஸ்ல ஆங்குலர் பைசெக்டர் வழியா இந்த அம்பு போகுது, அதாவது ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல போகுது. ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ, அது அம்பு போற டைரக்ஷன் தானே ஆக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் parallel அப்படிங்கிறதுக்காக இதை பார்த்தோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன கான்செப்ட் பார்க்குறோம் அப்படின்றது பாருங்க. இதுல நம்ம பார்க்கிறது இம்பல்ஸ் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஓகே, ஏற்கனவே நியூட்டன் செகண்ட் லால நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? ஃபோர்ஸ் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். டிபிங்கிறது என்ன? எஃப்
dt f dt. இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது p2 மைனஸ் p1 அப்படிங்கிறது இன்டெக்ரல் f dt. இன்டெக்ரல் f dtங்கிறது ft கிராஃபுக்கு ஏரியா ஆஃப் ft கிராஃப். சரி, ஒரு உதாரணம் பார்க்கலாமா? இப்போ வந்து இந்த ft கிராஃப்ங்கிறது t f. ஓகே, ft கிராஃப்ங்கிறது இப்படி இருக்குன்னு வச்சுக்க. இது வந்து 0 1 2 3 4 5 அப்படி இருக்கு. இந்த ஹைட் இங்க வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், டைம் வந்து செகண்ட். அப்ப வாட் இஸ் இம்பல்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஏரியா ஆஃப் த ft கிராஃப். இந்த ஏரியாங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அப்ப half into base into height. இதுல பேஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா இந்த நீளம் 5 செகண்ட்ஸ் இருக்கு. ஹைட் எவ்வளவு இருக்கு? 2 நியூட்டன்ஸ் இருக்கு. So which is equal to 5 Newton second is the impulse. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நம்ம இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். இது என்னது? ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ரெண்டு காம்போனன்ட்டா அதை பிரிக்கிறது தான் ரெசல்யூஷன். ஒன்று வந்து fx காம்போனன்ட், இன்னொன்று fy காம்போனன்ட். இது வந்து f, இது வந்து தீட்டா. இந்த fx fy எப்படி கண்டுபிடிக்கணும்? sin தீட்டா cos தீட்டா எழுதுனா போதும். sin தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைடு divided by hypotenuse. அப்ப fyங்கிறது என்ன வருது? f sin theta. You should know this, very important. cos theta எழுதுனீங்கன்னா cos thetaங்கிறது adjacent side by hypotenuse. Adjacent side fx, hypotenuse f. உடனே horizontal component அப்படிங்கிறது f cos thetaங்கிறத தெரிஞ்சுக்கலாம். Okay. So with all this, we are going to do some problems now. So we have understood all these concepts. எதுவும் புரியல அப்படின்னா இன்னொரு தடவை நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். Now let us come to the problems. Okay. In the first problem படிச்சு பாரு. Laws of motion, question number 7. போன வீடியோல ஒரு 6 problem போட்டாச்சு. So what is given here? Two forces are acting on the mass 2 kg. ஒரு force F1, F1ங்கிறது 10 Newton and F2 is 2 Newton. What is the acceleration அப்படிங்கிறாங்க. நம்ம net force பார்க்கணும். ஒரு ஃபோர்ஸ் 10 நியூட்டன் இந்த பக்கம் வருது, 2 நியூட்டன் அந்த பக்கம் வருது. 10 நியூட்டன் பெருசா இருக்கு, 2 நியூட்டன் சின்னதா இருக்கு. அப்போ ஒருத்தர் இதை பிடிச்சி இந்த பக்கம் ஃபாஸ்டா இழுக்கிறாரு, இன்னொருத்தர் ஸ்லோ ஃபோர்ஸோட கம்மியான ஃபோர்ஸோட இழுக்கிறாரு. அப்போ யார் ஜெயிப்பா? ஃபாஸ்டா இழுக்கிறவர், வேகமா இழுக்கிறவர் தான் ஜெயிப்பாரு. அப்போ 10 minus 2 that is 8 நியூட்டன் is the net force. Acceleration அப்படிங்கிறது F net divided by the mass. So 8 Newton, mass of this object is given as 2 kg. அப்போ 8 by 2 போட்டோம்னா 4 meter per second square. That is the acceleration. Okay, this is simple. அடுத்த கொஸ்டினுக்கு வரலாம். Question 8. இதில் என்ன இருக்கு பாருங்க. A hammer of mass 1 kg moving with a speed of 6 meter per second strikes a wall and comes to rest in 0.1 second. இதில் impulse, average retarding force and average retardation கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிக்கலாம். இப்போ வந்து ஒரு சுத்தியல், கொஸ்டின் நம்பர் 8. அதோட மாஸ் என்ன? 1 கிலோ. அதோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு? 6 மீட்டர் பர் செகண்ட். அது வந்து மோதுது, எவ்வளவு டைம்? 0.1 செகண்ட். மோதி கம்ஸ் டு ரெஸ்ட். ஓகே, மோதும் போது நின்றுது இல்லையா? அப்போ வந்து வெலாசிட்டி 0. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி இம்பல்ஸ். இம்பல்ஸ்னா என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் 0, இனிஷியல் மொமெண்டம் 1 into 6. So the answer is minus 6 kg meter second power minus 1. This is the impulse. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? The average retarding force. Forceங்கிறது என்ன? mv minus mu, rate of change of momentum. Change in momentum by time. Change in momentum minus 6, time 0.1. அப்போ என்ன ஆன்சர்? minus 60. ஆனால் கேள்வியில் retarding the average retarding force இருக்கு. அப்போ நம்ம retarding force 60 நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் average retardation கேட்டிருக்கு. acceleration v minus u by t. What is the acceleration பார்க்கும்போது 0 minus 6 by 0.1 minus 60. But deceleration கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சைனை பாசிட்டிவா மாற்றிக்க வேண்டியதான். 60 meter per second square is the deceleration. See the question number 9. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே இந்த கொஸ்டினை போட்டு பாருங்க. அப்புறம் என்னோட சொல்யூஷனை நீங்க பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்கு? A cricket ball of mass 150 gram is moving with velocity 12 meter per second. ஒரு பால் வந்து போயிட்டு இருக்கு.
மாஸ் வந்து 150 கிராம், velocity is 12 meter per second. It hits the bat, okay, cricket bat, and then the ball comes back with velocity 20 meter per second, turn back, same direction, 20 meter per second. Duration of the contact, the ball வந்து பேட்ல படுறது, இந்த டொக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அது வந்து 0.01 செகண்ட். இப்போ கேள்வி வந்து இம்பல்ஸ் எவ்வளவு, ஆவரேஜ் ஃபோர்ஸ் எவ்வளவு, இதான் கேட்டிருக்கு. ஃபோர்ஸ் ஆன் த பால் பை த பேட், பேட்டு கொடுக்கறதுனால இதில் வர்ற ஃபோர்ஸ். இப்போ இப்படி போயிட்டு இருக்கு பால், இந்த டைரக்ஷனில் ஆக்சலேட் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது பாசிட்டிவ் அப்படின்னா இது -12. இந்த டைரக்ஷனை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அப்போ இம்பல்ஸுங்கிறது என்ன, mv minus mu, m into v minus u. What is m? 150 gram, 10 power -3. Velocity 20 minus u plus 12. அப்போ impulse is 150 into 32 into 10 power -3. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், 15 into 32, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 45, டோட்டல் வந்து 480. இன்னொரு 0 ஏற்கனவே இருக்கு. 4800 10 power -3 which is 4.8 நியூட்டன் செகண்ட் அல்லது kg மீட்டர் செகண்ட் பவர் -1. இது இம்பல்ஸ். அடுத்த கேள்வி ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, ஆவரேஜ் ஃபோர்ஸ்னா என்ன, இம்பல்ஸ் டிவைடட் பை டைம் அல்லது rate of change of velocity, rate of change of momentum, rate of change of momentum அப்படிங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்ட இம்பல்ஸ் 4.8, டைம் வந்து 0.01 அப்படின்னா 100ஆல் பெருக்கணும். 480 நியூட்டன் இஸ் த ஆவரேஜ் ஃபோர்ஸ். ரைட், இப்போ வந்து அடுத்த ப்ராப்ளத்துக்கு நம்ம வருவோம். ப்ராப்ளம் 10 நீங்களே போடுங்க பார்க்கலாம். there is a graph given. இது வந்து என்ன கிராஃப், FT கிராஃப். இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்கு, இம்பல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. இம்பல்ஸ்னா என்ன, ஏரியா ஆஃப் த FT கிராஃப் சொல்லியிருக்கேன். ஏரியா ஆஃப் த FT கிராஃப்னா இந்த ஏரியா எப்படி இருக்கு, ட்ரையாங்கிள். அப்போ ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். இதில் பேஸ் என்னது, 1லேருந்து 2.5. அப்போ 2.5 minus 1 1.5, 1.5 3/2 போட்டுக்கிறேன். 1.5 தான் பேஸ், செகண்டில் இருக்கு. ஹைட் எவ்வளோ இருக்குன்னா, இந்த ஹைட் வந்து 18,000 இருக்கு. ஹைட் 18,000 நியூட்டன் அப்படி இருக்கு. இதுதான் ஏரியா ஆஃப் FT கிராஃப். சரி, 2ஆல் டிவைட் பண்ணால் 9,000, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 4,500, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 13,500 நியூட்டன் செகண்ட். இவ்வளோ தான் இம்பல்ஸ். இம்பல்ஸ் இவ்வளோ இருக்கு. ஆவரேஜ் ஃபோர்ஸ் மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ்னா இம்பல்ஸ் பை டைம், இப்போ தான் பார்த்தோம். 13,500 டிவைட் பை 1.5. ஸோ இது வந்து 1.5ஆல் டிவைட் பண்ணும்போது 3/2 வரும், மேலே 2 வரும், 27,000 வரும், கீழே 3 வரும். அப்போ ஆன்சர் 9,000 நியூட்டன் அப்படின்னு வரும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9,000 நியூட்டன். ஓகேயா, நான் இப்போ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட், இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம், நியூட்டன்ஸ் தேர்ட் லா, அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.